வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2026 பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு: கேரளா கடற்கரையோரங்களில் வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டுள்ளது. இந்த நிகழ்வு தொடர்ந்து நீடிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வு கேரளாவில் அங்கே ஒரு சில இடங்களில் லேசான மழைப்பொழிவு கொடுக்கும் விதமாக தொடர்ந்து இந்த நிகழ்வு நீடிக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் ஒடிசாவில் நிலை கொண்டிருந்த உயரழுத்தம் சற்று நீண்ட சுழற்சியாக நிலை கொண்டுள்ளது. ஆந்திராவுக்கு தெற்கு பகுதி வரை நீண்ட சுழற்சியாக உயரழுத்தம் நிலை கொண்டிருப்பதால் இன்று சென்னைக்கு ஒரு மூடு பனியாக அதிகாலை நேரங்களில் இருக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே பனிப்பொழிவு இருக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதியில் அடுத்தடுத்து இருவேறு காற்றுச் சுழற்சிகள் நிலை கொண்டது. இந்த நிகழ்வுகள் வரும் நாட்கள் ஒன்றிணைந்து மேலும் ஒரு நிகழ்வு பிப்ரவரி 16ஆம் தேதிக்கு பிறகு ஒரு நிகழ்வு வர இருக்குது. அந்த நிகழ்வும் ஒன்றிணைந்து பிப்ரவரி 20ஆம் தேதி முதல் தமிழகத்தில் மழை கொடுக்கும் விதமாக நிகழ்வுகள் முன்னேறி வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று பிப்ரவரி 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்று தமிழகத்தில் அதிகாலை நேரங்களில் அனைத்து மாவட்டங்களுமே குளிர் இருக்க வாய்ப்பது. அதே வழியில் சென்னை சுற்றுலா மாவட்டங்களுக்கு மூடு பனி இருக்கும் என்றும் எதிர்பார்க்கிறது. புகை மண்டலமாகவே இருக்க வாய்ப்பது காலை 10 மணி வரை. அதன் பிறகு படிப்படியாக வெயில் அதிகரிக்கும். இன்று தமிழகத்தில் வறண்ட வானிலையே நிலவ வாய்ப்புள்ளது. பகல் நேரங்களில் வெயில், இரவு நேரங்களில் குளிர். நாளை பிப்ரவரி 16ஆம் தேதியும் வட மாவட்டங்களுக்கு மூடு பனி இருக்க வாய்ப்புள்ளது. தென் மாவட்டங்களுக்கு அனைத்து மாவட்டங்களுக்கும் குளிர் இருக்க வாய்ப்புள்ளது. பிப்ரவரி 16ஆம் தேதியிலிருந்து படிப்படியாக அதாவது குளிர் மட்டுமே இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுது. மூடு பனி விலகி குளிர் மட்டுமே இருக்க வாய்ப்புள்ளது பிப்ரவரி 17ஆம் தேதியிலிருந்து. அதே வேளையில் பிப்ரவரி 18, 19 தேதி வரை தமிழகத்தில் இரவு நேரங்களில் குளிர், பகல் நேரங்களில் வெயில் மட்டுமே இருக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் இப்போது இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதியில் நிலை கொண்டிருக்கும் காற்றுச் சுழற்சிகள் இருவேறு காற்றுச் சுழற்சிகளை ஒன்றிணைந்து சற்று மேற்கே முன்னேறி வந்து இலங்கைக்கு அருகே தொடர்ந்து நிலை கொண்டிருக்கும். மேலும் ஒரு நிகழ்வு காற்றுச் சுழற்சி வர இருக்குது. அந்த நிகழ்வும் ஒன்றிணைந்து சற்று தீவிரமடைந்து மேற்கு நோக்கி வர இருக்கிறது. இதன் காரணமாக பிப்ரவரி 20ஆம் தேதி அதிகாலை நேரங்களில் கடலோரங்களில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வழியில் மதியம், மாலை நேரங்கள் படிப்படியாக உள் மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்பது. மத்திய மாவட்டங்கள், மாலை இரவு நேரங்கள் தென் மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்பது பிப்ரவரி 20ஆம் தேதி. அதே வழியில் இந்த நிகழ்வும் சற்று மேற்கே இலங்கைக்கு தெற்கு பகுதி நிலவும் நிகழ்வு, தென்கிழக்கு பகுதி நிலவுக்கும் நிகழ்வு சற்று மேற்கே முன்னேறி வரும். பிப்ரவரி 21ஆம் தேதி அதிகாலை நேரங்களில் கடலோர மாவட்டங்களுக்கு பரவலான மழைப்பொழிவு, தென் மாவட்டங்களுக்கும் படிப்படியாக மழைப்பொழிவு அதிகரிக்கும். மாலை இரவு நேரங்களில் பரவலான கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதாவது சென்னை தொடங்கி கன்னியாகுமரி வரை உள்ள கடலோர மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள், தென் மாவட்டங்களுக்கும் பரவலாகவே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளை கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கும் முன்னேறி சென்று மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நிகழ்வு நெருங்கி வருவதை பொறுத்து கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், மேலும் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கெல்லாம் மழைப்பொழிவு அமையும். அதேவேளை பிப்ரவரி 21 விட 22ஆம் தேதியும் அனைத்து மாவட்டங்களுக்குமே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பிப்ரவரி 23ஆம் தேதியும் ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நிகழ்வு இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியே வரை வந்து மீண்டும் குமரிக்கடல் வரை முன்னேறி சென்று மேற்கு நோக்கி பயணிக்குமா, அல்லது திரும்பவும் வடக்கு நோக்கி பயணித்து மன்னார் வளைகுடாவில் வழியாக மீண்டும் வங்கக்கடலில் இறங்கி வடக்கு நோக்கி பயணித்து செயலிழந்து மீண்டும் தெற்கு நோக்கி வருமா என்பது வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம். நிகழ்வு நகர்வை பொறுத்து மழைப்பொழிவு அமையும். அதே வழியில் தீவிரத்தை பொறுத்தும் மழைப்பொழிவு கூடுதலாக இருக்க வாய்ப்புள்ளது. நிகழ்வு மன்னார் வளைகுடாவில் நுழைந்து மீண்டும் வங்கக்கடலில் இறங்கி வடக்கு நோக்கி பயணித்தால் வடக்கே கடுமையான உயரழுத்தம் நிலை கொண்டிருக்கும் என்பதால் இந்த நிகழ்வு வடக்கே சென்றால் படிப்படியாக செயலிழந்து மீண்டும் மேற்கு நோக்கி வருமா, அல்லது மீண்டும் திரும்பி ஒரு காற்றுச் சுழற்சியாகவோ அல்லது ஒரு தாழ்நிலையாக மீண்டும் வந்து மழை கொடுக்குமா என்பது வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம். ஆனால் இந்த நிகழ்வு குமரிக்கடல் வரும் வரை ஒரு நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். நிகழ்வு அதன் பிறகு நகர்வை பொறுத்து பிப்ரவரி 23ஆம் தேதிக்கு பிறகு நகர்வை பொறுத்து மழைப்பொழிவு தமிழகத்தில் அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் பிப்ரவரி 20ஆம் தேதி தொடங்கும் மழை பிப்ரவரி 21, 22, 23 தேதிகளில் ஒரு நல்ல மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. அதிலும் டெல்டா மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள், தென் மாவட்டங்களுக்கு நல்ல மழைப்பொழிவாக அமையும், கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் இந்த நிகழ்வு நகர்வை பொறுத்து வட மாவட்டங்களுக்கு மழைப்பொழிவு அமையும். சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், மேலும் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்கள் இந்த நிகழ்வு எந்த அளவுக்கு தமிழகத்துக்கு மிக நெருக்கமாக வந்து
அமைகிறது. அந்த அளவுக்கு மழைப்பொழிவு அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் தென் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களுக்கு ஒரு நல்ல மழைப்பொழிவாக அமையும். மத்திய மாவட்டங்களுக்கெல்லாம். ஆனால் அதே வேளையில் கேரளா அருகே ஒரு காற்று சுழற்சியும் நிலை கொண்டிருக்கும். அந்த நிகழ்வு தொடர்ந்து மேற்கு தொடர்ச்சி மலை, கேரளா, மேலும் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், தென் மாவட்டங்களுக்கு மழை கொடுக்கும் விதமாக நிகழ்வு அமைந்து கொண்டிருக்கும். வங்கக்கடலில் இருக்கும், அதாவது இப்போது வங்கக்கடலில் இருக்கும் நிகழ்வு குமரிக்கடல் வரை முன்னேறி வந்து மேற்கு நோக்கி பயணித்தால் தொடர்ந்து தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை நீடிக்கும். இந்த நிகழ்வு மன்னார் வளைகுடாவில் நுழைந்து மீண்டும் வங்கக்கடலுக்கு சென்றால் மீண்டும் டெல்டா மாவட்டங்கள், சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு மழை விலகி மீண்டும் மழை தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது பிப்ரவரி 23ஆம் தேதிக்கு பிறகு மழை விலகி மீண்டும் பிப்ரவரி 26ஆம் தேதிக்கு பிறகு மீண்டும் மழை தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் தென் மாவட்டங்களுக்கு தொடர்ந்து மழை நீடிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பிப்ரவரி 23ஆம் தேதி வரை பரவலான மழை பொழிவும், பிப்ரவரி 24, 25, 26 தேதிகளில் அங்கங்கே ஒரு சில இடங்களில் கேரளா அருகே நிலவும் காற்று சுழற்சி மழை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மழை தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், கேரளாவுக்கு மழை கொடுக்கும் விதமாக நிகழ்வு அமைந்து கொண்டிருக்கும். கேரளா அரபிக்கடலில் இருக்கும் காற்று சுழற்சி வரும் நாட்களை பொறுத்தவரை பிப்ரவரி 20ஆம் தேதி முதல் படிப்படியாக பனிப்பொழிவு விலகி மழை படிப்படியாக அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நிகழ்வு நகர்வை பொறுத்து மழைப்பொழிவு அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மீண்டும் ஒரு முறை அறிவிக்கிறேன். இப்போது இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதியில் நிலவொன்றுக்கும் அடுத்தடுத்த காற்று சுழற்சிகள் இரு நிகழ்வும் ஒன்று இணைந்து மேற்கு நோக்கி வரும். அதே வேளையில் பிப்ரவரி 17ஆம் தேதிக்கு பிறகு ஒரு காற்று சுழற்சி வர இருக்குது. அந்த நிகழ்வும் இந்த நிகழ்வோடு ஒன்று இணைந்து இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக குமரிக்கடல் வரை முன்னேறி வந்து கொண்டிருக்கும். இதன் காரணமாக பிப்ரவரி 20ஆம் தேதியே அதிகாலை நேரங்களில் டெல்டா மாவட்ட கடலோரங்களில் மழை தொடங்கிவிடும். அதே வழியில் வெயில் வந்த பிறகு படிப்படியாக மத்திய மாவட்டங்கள், தென் மாவட்டங்களுக்கு மழை தொடங்கிவிடும். பிப்ரவரி 20ஆம் தேதி, பிப்ரவரி 21ஆம் தேதி அதிகாலை நேரங்களில் டெல்டா மாவட்டங்களுக்கு பரவலாகவே கனமழையாக கிடைத்தாலும் சென்னை வரை மழை கிடைக்க வாய்ப்பது. அதே வழியில் மத்திய மாவட்டங்கள், தென் மாவட்டங்களுக்கெல்லாம் பரவலாகவே கனமழையாக கிடைக்க வாய்ப்பது. மதிய மாலை நேரங்களில் தொடர்ச்சியாக விட்டு மழை இருந்து கொண்டே இருக்க வாய்ப்பது. அதே வேளையில் கர்நாடக மாவட்டங்கள், சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள், மேலும் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கெல்லாம் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மழை குறைவான மழையே கிடைக்க வாய்ப்புள்ளது. பிப்ரவரி 21, 22, 23ஆம் தேதி வரை நிகழ்வு குமரிக்கடல் வரை முன்னேறி வந்து மழை கொடுத்து கொண்டிருக்கும். மேற்கு நோக்கி பயணித்தால் தொடர்ந்து பிப்ரவரி 24, 25, 26ஆம் தேதியும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அல்லது நிகழ்வு மன்னார் வளைகுடாவில் நுழைந்து வங்கக்கடலுக்கு சென்று மீண்டும் வடக்கு நோக்கி பயணித்து மீண்டும் தெற்கு நோக்கி முன்னேறி வரும். இதன் காரணமாக இப்படி பயணித்தால் பிப்ரவரி 24, 25, 26 தேதிகளில் தமிழகத்தில் டெல்டா மாவட்டங்கள், சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கெல்லாம், கர்நாடக எல்லோரும் மாவட்டங்களுக்கெல்லாம் மழை கிடைக்க வாய்ப்பு இல்லை. நிகழ்வுகள் வடக்கே சென்று மீண்டும் தெற்கு முன்னேறி வரும்பொழுது மழை கிடைக்கும். ஆனால் தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், கேரளாவுக்கு தொடர்ந்து ஒரு காற்று சுழற்சி கேரளா அருகே நிலை கொண்டிருக்கும். அந்த நிகழ்வு கேரளாவுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் மழை கொடுக்கும் விதமாக அங்கங்கே மழை இருந்து கொண்டே இருக்க வாய்ப்புள்ளது. பிப்ரவரி 24, 25, 26 தேதிகளில் வங்கக்கடலில் இருக்கும் நிகழ்வு மீண்டும் மேற்கு நோக்கி பயணித்தால் மீண்டும் தமிழகத்தில் 27, 28 தேதிகளில் மழை கிடைக்கும் விதமாக நிகழ்வு வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. நிகழ்வு மன்னார் வளைகுடாவில் நுழையாமல் நேரடியாக மேற்கு நோக்கி பயணித்தால் தொடர்ந்து தமிழகத்தில் பிப்ரவரி 24, 25, 26 தேதிகளும் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நிகழ்வு நகர்வை பொறுத்து மழைப்பொழிவு அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் இன்று பிப்ரவரி 15, நாளை 16 தேதிகளில் லேசான தரைக்காற்று இருக்க வாய்ப்புள்ளது. ஆனால் பிப்ரவரி 19ஆம் தேதியிலிருந்து தரைக்காற்று தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே தரைக்காற்று வலுவாக இருக்க வாய்ப்பது. பிப்ரவரி 19, 20, 21, 22, 23 தேதிகள்லாம் தரைக்காற்று அனைத்து மாவட்டங்களுக்குமே வலுவாக இருக்க வாய்ப்பது. 35 முதல் 45 கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் மீனவர்களுக்கு மீன்பிடிக்க வங்கக்கடல், மன்னார் வளைகுடா, குமரிக்கடலிலும் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும். அச்சுறுத்தும் வகையில் காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்கள். மீண்டும் சந்திப்போம். நெல் அறுவடை வைத்திருப்பவர்கள், அதே வேளையில் மக்காச்சோளமும் அறுவடை வைத்திருப்பவர்களாம் விரைவிலே முடித்து விடுங்கள். வரும் நாட்களை பொறுத்தவரை பிப்ரவரி 20ஆம் தேதிக்கு பிறகு மழைப்பொழிவு சற்று தீவிரமாக இருக்கும் என்பதால் கடந்த நிகழ்வுகளால் பெரிய அளவில் மழை கொடுக்கவில்லை என்றாலும் வரும் நாட்கள் தென் மாவட்டங்களுக்கு ஒரு நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும் விதமாக நிகழ்வுகள் வந்து அமையும். இதன் காரணமாக உங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நீங்கள் இப்போதே எடுத்துக்கொள்ளுங்கள். தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.